2% என்னோட ரிஸ்க்கை ஏற்றிக்கிட்டேன். ஏன்னா என்ன ப்ராஃபிட்டில் தான் நான் ரிஸ்க் இருக்கேன்னு தவிர என் கேபிட்டலில் கிடையாது. ஓகேவா? அப்போ 2% ரிஸ்க் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வித்தின் ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே ஒரு 18% மாட்டிட்டேன் என்னோட கேபிட்டல். என்னோட ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ வந்தால் போடும்? 5% வந்தால் போடுமா? பாக்கி எல்லாமே என்னோட அடிஷனல் ப்ராஃபிட் தான். 13% அடிஷனல் ப்ராஃபிட் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். எத்தனை % ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 3% ரிஸ்க். அப்படியே ரிஸ்க் ஏற்றிக்கிட்டேன். ரிஸ்க் ஏற்றினா எனக்கு 18% 3% ரிஸ்க் இருக்குன்னா என்னோட ப்ராஃபிட்லேருந்து 6 ட்ரேட் எடுக்க முடியும். என்னோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 50/50 இருந்தாலுமே 50/50 அக்யூரசி நான் ரொம்ப லோவாக சொல்லுவேன் உங்களுக்கு. நான் பெருசாலாம் சொல்லலை. 6 ட்ரேட் எடுக்கலாமா? 3 ட்ரேட் என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. 9% லாஸ் ஆகுமா? அடுத்த 3 ட்ரேடில் ப்ராஃபிட். ஏன்னா ஒரு ட்ரேடுக்கு எத்தனை % ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? 6%. 3 ட்ரேடுக்கு 18% கிடைக்குது. அப்போ 18 நான் இதுன்னா எனக்கு எத்தனை % ரிட்டர்ன்ஸு? அப்போ எடுக்கிறேன் ப்ளஸ் அடுத்த 9% ஆட் ஆகுதா? இவ்வளோ தான். நான் ரிஸ்க்கை எப்போ ஏற்றுவேன்? ஆனால் நிறைய பேர் ரிஸ்க்கை எப்போ ஏற்ற சொல்லியிருக்காங்க லாஸ் ஆகும்போது. அந்த மாதிரி பண்ணவே 1 மந்த்துக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் ரெடியாக இருக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா? நீங்கள் இப்போ ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுங்க, அது உங்களோட டிபெண்டன்சி. ஆனால் ஒரு மந்த்துக்கு இந்த 5 புலங்களையுமே அடக்கி ஆகணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் அடக்க வேண்டிய ட்ரேடிங்கில் அடக்க வேண்டிய புலமே அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அதிகமாக ஆசைப்பட்டோம்னா அதிகமாக தூக்கிட்டு போயிடும். நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தூக்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு நம்ம காசை தூக்கி. மார்க்கெட் பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. நம்ம பின்னாடி மார்க்கெட்டை வர வைக்கணும். என்ன நான் சொல்கிறேன்? ஒன்றுமே புரியல உங்களுக்கு.